வணக்கம். வாழைப்பூவில் உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். வாழைப்பூவில் நார்மலாட்டு பொரியல், கூட்டு, குழம்பு, வாழைப்பூ வடை அப்படிலாம் செய்வோம். வாழைப்பூ வடை செய்தாச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிடும். ஆனால் நம்ம பொரியல், கூட்டெல்லாம் செய்தாச்சுன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட சில நேரங்களில் குழம்புலலாம் இருந்துச்சுன்னா சாப்பிட கஷ்டப்படுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியாட்டு நம்ம செய்கிறது எப்படின்ட்டு, நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் நம்ம ஆவியில் வேக வச்சு செய்கிறதுக்கு இது நம்ம சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு கூட்டுக்கு நான் முட்டைக்கோஸ் துவரன் செய்திருக்கேன். நான் க்ரீன் பீஸ் போட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே ஒரு 2 மணி நேரம் ஒரு வத்தலும் போட்டு ஊற வச்சுருக்குது. 2 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் அதை வத்தல் எல்லாமே சேர்த்து நான் 2 பேட்சாட்டு சின்ன மிக்ஸி ஜார்னால் 2 பேட்சாக அரைச்சிட்டு வரேன். இதில் பெருஞ்சீரகமும் போட்டு கொரப்பாட்டு அரைச்சிட்டு வரணும். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. தண்ணி எதுவுமே விடாமல் கொரப்பாட்டு அரைச்சி எடுத்துக்கொண்டு வைக்கலாம். அடுத்தது செகண்ட் பேட்சையும் அதே மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமட்டு அப்படி கம்ப்ளீட்டாட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இது ரொம்ப கொரப்பாட்டு இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே அந்த மாதிரி அரைச்சிட்டு வரலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வாழைப்பூவில் எப்படி நம்ம இது பண்ணலான்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ளதை கலத்திட்டு இந்த பூக்கள் எல்லாத்தையுமே எடுக்கலாம். இது ரெண்டாவதும் இதே மாதிரி இப்படி உரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த பூக்கள் உள்ளாடி இருக்கிறத நம்ம இப்படி எடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த இதில் மேலே பல்ப் மாதிரி இருக்கும். இதுவும் இன்னொரு தின்னாட்டு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம அதிலேருந்து எடுத்துடணும். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக ரெண்டுமே இருக்கும். அதனால் அதை ரெண்டுமே எல்லாத்துலேயுமே அதை எடுத்துடலாம். நமக்கு இது கலத்தி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வீட்டில் இப்போ நம்ம பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள நமக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் கிச்சனில். அவங்களுக்கும் இதெல்லாம் எடுத்து நம்ம இதே மாதிரி சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கும் இந்த கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸ் அவங்களுக்கும் இருக்கும். இதை மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துட்டு கத்திரி வச்சு நம்ம தண்ணியில் தான் நம்ம வெட்டி போடணும். கத்திரி வச்சு இப்படி வெட்டியாச்சுன்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கத்தி வச்சு வெட்டுறதுக்கு பதிலாட்டு குட்டி குட்டியாட்டு இந்த தண்ணியில் வெட்டி போட்டுக்கணும். நமக்கு இதை வெட்டும் போது நம்ம கையில் சில நேரங்களில் கருப்பு கலராட்டம் ஆகும். இந்த வாழைப்பூ, வாழைக்காயெல்லாம் வெட்டும் போது அப்போ நம்ம கையில் தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டுட்டு நம்ம வெட்டலாம். அப்படி வெட்டியாச்சுன்னா கையில் நமக்கு கருப்பு கலர்லாம் ஆகாது. இல்லை நகத்துலலாமே கருப்பு கலர் ஆகிருக்கும். இனி நமக்கு நம்ம ஆல்ரெடி இந்த பருப்பு அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அந்த பருப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம். இது வெங்காயம் குட்டியாக வெட்டி போட்டது, இஞ்சி சின்னதாக வெட்டி போட்டது. அடுத்து இந்த வாழைப்பூவை நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடலாம். இப்படி ஃபில்டர் பண்ணியாச்சுன்னா தண்ணியும் எதுவும் அதில் இருக்காது. நமக்கு எதுவுமே அதில் வேஸ்ட்டும் ஆகாது. நம்ம கம்ப்ளீட்டாக குட்டி குட்டியாக வெட்டினனால எல்லாமே எடுத்துடலாம். இதில் உப்பும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை உருண்டை நம்ம பிடிச்சி பார்க்கலாம். நமக்கு இதை உருண்டை பிடிச்சி நமக்கு இந்த தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்டு நம்ம அதில் இஞ்சி, வெங்காயம்லாம் இன்னும் போட்டுக்கலாம். பேலன்ஸ் வச்சுருந்ததை போட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம இப்படியும் உருண்டையே நம்ம குழம்புல போடலாம். சில நேரங்களில் அது உடஞ்சிரும் அப்படின்னு நமக்கு பயமாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு அதில் போட்டுக்கலாம். அரிசி மாவுனா வீட்டில் இடியப்ப மாவு, புட்டு மாவு அந்த மாதிரி இருக்கும்ல, அதை போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டையாட்டு பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எல்லாமே நம்ம பிடிச்சி வச்சாச்சுன்னா நம்ம குழம்பு நமக்கு இல்லை போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இனி இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நமக்கு தேவை, இந்த தண்ணியை லாஸ்ட்டாட்டு அந்த பாத்திரத்தில் கழுகி நம்ம எடுத்து வைக்கலாம். குழம்புல நம்ம போடுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், பெருஞ்சீரகம் அரைக்கிறதுக்கு, கடுகு, ஜீரகம், புளி, தக்காளி எல்லாம் வேணும். டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க.
வெங்காயத்தை, பூண்டு எல்லாமே, தக்காளியெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இனி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லெண்ணெயில் செய்யணும். நல்லெண்ணெயில் செய்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம போட்டுட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு, கடுகு போட்டு, ஜீரகம் போட்டுட்டு, சின்ன சின்னதாக வெட்டின சின்ன வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, பூண்டும் குட்டி குட்டியாட்டு வெட்டி வச்சுருக்கணும். பூண்டையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கதை அதில் போட்டு அதையும் நம்ம லைட்டாக வதக்கலாம். இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லிம்லேயே இருக்கட்டும். தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா குக் ஆகணும். அதை நல்லா மூடி வச்சு நம்ம இதை குக் பண்ணலாம். இடையில எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சமாட்டு, இது 2 டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி, 2மே 3ம் போட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு அதில் புளி வந்து நம்ம கரைச்சி விடலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம எடுத்தால் போதும் நமக்கு. அதையும் கரைச்சி போட்டுட்டு இது அந்த தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு அரைச்சிட்டு அதில் இருந்த தண்ணி அதையும் அதில் நம்ம போட்டுடலாம், நமக்கு விட்டுடலாம். தண்ணி வந்து நிறையா விடணும். எதுக்குன்னா பருப்பு உருண்டை போடும்போது இது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். ஏன்னா அந்த பருப்பு உருண்டை வந்து தண்ணி நிறைய எடுக்கும். அதனால் நம்ம தண்ணி வந்து நிறைய விடணும். இல்லைன்னா பருப்பு உருண்டை வந்து எல்லா தண்ணியும் நமக்கு எடுக்கும் போது குழம்பு இல்லாமல் போகும். அதனால் தண்ணி நிறைய விடணும். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காவும் பெருஞ்சீரகமும் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வரணும். அரைச்சி எடுத்துக்கொண்டு வச்சுக்கலாம். இது நம்ம இடையில ஓப்பன் பண்ணி நல்லா நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா போடணும். அதுவும் தள்ளி தள்ளி போடணும். ஏன்னா உடஞ்சிடக்கூடாது. ஸ்லோவாட்டு போடணும். நிறைய உருண்டை இருந்துச்சுன்னா 2 பேட்சாக போடலாம். என்கிட்ட இருக்கிறது அவ்வளோத்தையுமே ஒரே சேம் டைம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த கரண்டியை வந்து அந்த கீழ்ப்பக்கமாக அப்படியே எடுத்து நம்ம லைட்டாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நமக்கு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் மூடி வச்சு. 5 நிமிஷம் நம்ம கழிச்சதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு உருண்டை எடுத்து நம்ம அதை வெந்துட்டான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து நம்ம அதை அப்படி கட் பண்ணி பார்த்தாச்சுன்னா நமக்கு தெரியும் அது உள்ளாடி பார்க்கும் போது பச்சையாக இருக்குதா இல்லையான்ட்டு. அது இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா திரும்ப நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இல்லைன்னா நமக்கு அது அப்போவே நம்ம வந்து நம்ம மசாலா தேங்காய் அரைச்சதை அதில் போட்டுடலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கதை நம்ம இதில் வந்து போட்டுடலாம். மிக்ஸியும் அதில் கொஞ்சமாட்டு தண்ணி போட்டு கரைச்சி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது ஒரு கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு கொஞ்சமாக கொதிச்சா போதும். நமக்கு நல்லா கொதிக்கணும்னு வேண்டாம். கொஞ்சம் நம்ம கொதித்த உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். நமக்கு இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு புளிக்குழம்பு டேஸ்ட்டும் நமக்கு புளிப்பும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது உருண்டை வந்து நம்ம டைரெக்டாக அதில் நம்ம எண்ணெயிலலாம் பொரிக்காமல் போட்டனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.